Hello guys, welcome back to Peak Time Learners. இந்த வீடியோவில் 4th September 2024 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸ்டார்டிங் எஸ்எஸ்சி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து இம்பார்ட்டண்ட்டாக உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் அதுக்கப்புறமா ஹிந்து நியூஸ் பேப்பரில் உள்ள இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல்ஸ் ஃபார் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் பற்றி பார்க்கலாம். அண்ட் நான் இங்கே ஹிந்து நியூஸ் பேப்பர் டெல்லி எடிஷன் தான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். சுமித் அன்டில் வந்து ஜாவ்லின் த்ரோவில் தான் கோல்டு மெடல் வந்து வாங்கியிருக்கிறாங்க இன் பாரிஸ் பேராலிம்பிக்ஸ் 2024. ரீசென்ட்லி வெஸ்ட் பெங்கால் வந்து ஆன்டி ரேப் பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்டி ரேப் அபராஜிதா பில். அண்ட் லக்னோவில் தான் 3-day ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஃபெஸ்டிவல் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2023 எடிஷன் ஆஃப் தி குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸில் இந்தியாவோட ரேங்க்கு 40. இங்கிலாந்து தான் ஐசிசி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க இந்த இயர் 2025. வேர்ல்டு பேங்க் வந்து இந்தியாவோட க்ரோத் ஃபோர்காஸ்ட் ஃபார் த ஃபினான்ஸ் இயர் 2025 7.0% ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. நியூ டெல்லியில் தான் ஆல் இண்டியா என்சிசி ஆர்மி கேம்ப் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அண்ட் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் டு மேக் அன் ஒஃபிஷியல் பைலேட்ரல் விசிட் டு ப்ரூனை. இப்போ இதெல்லாம் தான் இன்றைக்குள்ள இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ். இனி இம்பார்ட்டண்ட்டாக உள்ள ஹிந்து நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ் வந்து பார்க்கலாம். இதில் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் எதெல்லாம் அண்ட் எந்தெந்த டைமென்ஷன்ஸில் நம்ம ரீட் பண்ணணும், எந்தெந்த டாபிக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம இதை படிக்கணும்னு சொல்கிறேன். அண்ட் அதை பேஸ் பண்ணி நீங்கள் ரிசர்ச் பண்ணி படிச்சுக்கலாம். இன்றைக்குள்ள ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கிள் 9 மயோயிஸ்ட் கில்ட் இன் தண்டேவாடா என்கவுண்டர். இப்போ இந்த ஆர்டிக்கிளில் வந்துட்டு மயோயிசம் அதை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கிறாங்க. இதில் 9 மயோயிஸ்ட்டை வந்துட்டு கில் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த 9ல் 6 வந்து விமன், 6 மயோயிஸ்ட் வந்து விமன்ஸ் தான். அப்போது இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி நம்ம வாட் இஸ் மயோயிசம்னு படிக்கணும். மயோயிசம்னா என்னென்னு படிக்கணும். அண்ட் இந்த ஒரு ஆர்டிக்கல் வந்து இன்டர்னல் செக்யூரிட்டி, சொசைட்டி அண்ட் சோஷியல் இஷ்யூஸ், எக்கனாமி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம பேஸ் பண்ணி படிக்கலாம். வாட் இஸ் மயோயிசம் அண்ட் இதோட ரீசன்ஸ், மயோயிசம்குள்ள ரீசன்ஸ், ஹிஸ்ட்ரி ஆஃப் மயோயிசம்ஸ் அண்ட் இந்த மயோயிசம் எங்கெல்லாம் இருக்குது, எந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லலாம் இருக்குது, இதெல்லாமே படிக்கணும். அண்ட் மயோயிசம்குள்ள அதர் நேம்ஸ், இதை லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம்னு சொல்லுவாங்க அண்ட் நக்சலிசம்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த மயோயிசம்குள்ள காசஸ் எல்லாம் என்ன, இந்த மயோயிசம் ரைஸ் ஆகிறதுக்குள்ள ரீசன்ஸ் எல்லாம் என்ன, அண்ட் இந்த மயோயிசம்னால வரக்கூடிய எக்கனாமியில் வரக்கூடிய இம்பேக்ட் எல்லாம் என்ன, அண்ட் கவர்மெண்ட் வந்து இந்த மயோயிசம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி மெஷர்ஸ், எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கலாம். அண்ட் இதில் சமாதானம் என்னென்னு படிக்கணும். இது வந்து கவர்மெண்ட் எடுத்த ஒரு இனிஷியேட்டிவ் தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய ரெட் காரிடோர் ரீஜன்ஸ் அண்ட் எந்த ஸ்டேட்ஸ்லலாம் இந்த ரெட் காரிடோர் வந்து இருக்குது. அண்ட் இந்த மயோயிசமில் விமன்ஸோட ரோல் என்ன, நக்சலிசம், இந்த நக்சலிசம்குள்ள ஆப்ஜெக்டிவ்ஸ், இதெல்லாமே இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி படிக்கணும். இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக உள்ள ஒரு ஆர்டிக்கல் தான். நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் பெங்கால் பில் மூவ்ஸ் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் ஃபார் ரேபிஸ்ட். கேபிட்டல் பனிஷ்மெண்ட்னா டெத் பெனால்ட்டி தான். இப்போ பெங்கால் பில், இந்த பில்லோட நேம் வந்து அபர்ஜிதா விமன் அண்ட் சைல்டு வெஸ்ட் பெங்கால் கிரிமினல் லாஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2024. அண்ட் இந்த பில்லில் வந்துட்டு ரேபிஸ்ட்டுக்கு டெத் பனிஷ்மெண்ட், டெத் பெனால்ட்டி கொடுக்கணும்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ரேப் அண்ட் மர்டர் இது ரிலேட்டடாக உள்ள கேசஸ் எல்லாம் வித்தின் 21 days நம்ம இன்வெஸ்டிகேஷன் வந்து முடிக்கணும்னு இந்த ஒரு பில்லில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போது நம்ம வந்துட்டு விமன் சேஃப்டி ஒரு ரேப் இந்த மாதிரி இஷ்யூஸ் பேஸ் பண்ணி நமக்கு எஸ்ஏயில் ஏதாவது கொஷின்ஸ் வந்ததுன்னா இந்த ரீசெண்டாக வந்து இந்த மாதிரி ஆக்ட் எல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணி எழுதலாம். அண்ட் இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி வாட் இஸ் திஸ் பில், இதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் என்ன, எல்லா கண்ட்ரீஸ்லேயும் மற்ற கண்ட்ரீஸில் இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் எப்படி டீல் பண்ணுறாங்க, இது எல்லாமே இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி படிச்சிருக்கணும். அண்ட் இந்த பில்லோட நேம் வந்து இம்பார்ட்டன்ட். மேபி நமக்கு ப்ரிலிம்ஸில் கூட அது கொஷின் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. Next article, World Bank hikes India's economic growth projection to 7% for financial year 2024 to 25. இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி நமக்கு ப்ரிலிம்ஸில் தான் கொஷின் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. வேர்ல்டு பேங்க் வந்து எந்த அப்டேஷனில் இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத் வந்து 7% வரும்னு சொல்லியிருந்தாங்கன்னா இதுக்குள்ளே நேம் வந்து படிக்கிறோம். அண்ட் இந்த ரிப்போர்ட்டோட பேர் வந்துட்டு இந்தியா டெவலப்மெண்ட் அப்டேட். இதான் வேர்ல்டு பேங்க் வந்து சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு பேங்க் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2024 to 25 ஃபிஸ்கல் இயருக்குள்ளே இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத் 7% வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வேர்ல்டு பேங்க் மட்டும் சொல்லலை, IMF, ADB இந்த மாதிரி மற்ற ரிசர்ச்சர்ஸில் இருந்தும் இந்தியாவோட ஃபோர்காஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி இதை வந்து நம்ம எப்படி டெவலப் பண்ணலாம், அண்ட் இது இன்க்ரீஸ் ஆகிறனால உள்ள பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸ் எல்லாம் என்ன, இந்தியன் எக்கனாமிக்கு இது இன்க்ரீஸ் ஆகிறனால பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸ் என்ன, இன்னும் இதை நம்ம வந்துட்டு எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும், இதெல்லாமே இந்த ஒரு ஆர்டிக்கல்லேருந்து நம்ம படிக்கணும். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல்
a discourse on AI governance that India must shape. இப்போ வந்து இந்த காலத்தில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அண்ட் கூடுதலாகவே நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நம்ம சொசைட்டி, ஜியோ பொலிட்டிக்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு பெரிய ரோல் வந்து பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக லாலாம் நம்ம எப்படி கொண்டு வரலாம், இதை தான் இந்த ஒரு சம்மிட்டில் வந்து பேச போகிறாங்க. அண்ட் இது யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் இந்த ஒரு சம்மிட் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த சம்மிட்டில் இந்தியாவுமே ஒரு பார்ட்டாக தான் இருக்குது. இந்தியா வந்து இந்த ஒரு சம்மிட் அட்டென்ட் பண்ணுறனால குளோபல் சவுத்தில் உள்ள மற்ற கண்ட்ரீஸ்க்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பிகாஸ் இந்தியா வந்து குளோபல் சவுத்தில் உள்ள ஒரு கண்ட்ரி தான். ஸோ அதில் இருக்க மற்ற கண்ட்ரீஸ்க்கும் இந்தியா இதில் இன்க்ளூட் ஆகிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், டேக் ஆன் த சேலஞ்ச் ஆஃப் ரைசிங் இன்கம் இன்இக்வாலிட்டி. இந்த ஆர்டிக்கலில் வந்து இன்கம் இன்இக்வாலிட்டி தான் பற்றி பேசியிருக்கிறாங்க. இப்போதைக்கு இன்கம் இன்இக்வாலிட்டி வந்து ரைஸ் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு. அப்போ இந்த இன்கம் இன்இக்வாலிட்டினா என்ன, இது ரைஸ் ஆகிறதுக்கான ரீசன்ஸ் என்னெல்லாம்னு படிக்கணும். இது ரைஸ் ஆகிறதுக்குள்ள ரீசன்ஸ் என்னெல்லாம்னு படிக்கணும். அண்ட் இந்த இன்கம் இன்இக்வாலிட்டி வந்து நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், இதெல்லாம் தான் இந்த ஒரு ஆர்டிக்கலில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி நம்ம இதெல்லாம் படித்தா போதும். வாட் இஸ் இன்கம் இன்இக்வாலிட்டி, இதோட காசஸ் என்ன, இதை நம்ம எப்படியெல்லாம் ரெடியூஸ் பண்ணலாம், இதெல்லாமே இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி படிக்கணும். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், டிட் கார்ப்பரேட் டேக்ஸ் கட்ஸ் இன்க்ரீஸ் வேஜஸ். கார்ப்பரேட் டேக்ஸை கட் பண்ணுறதுனால வேஜஸும் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, இதான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி யூஎஸில் வந்துட்டு டேக்ஸ் 32%லேருந்து 21%க்கு டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க டொனால்ட் ட்ரம்போட கவர்மெண்ட். அண்ட் அதுக்கப்புறமும் 21லேருந்து 15%க்கு டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் பிளான்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி அவங்க இதெல்லாம் டிக்ரீஸ் பண்ணுறதுனால, இந்த டேக்ஸ் ரேட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுனால கம்பெனி வந்து எம்ப்ளாயீஸுக்கு வேஜஸ் சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அண்ட் இதை பேஸ் பண்ணி மெயின்ஸில் கொஷின் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. கார்ப்பரேட் டேக்ஸ் கட் பண்ணுறதுனால வேஜஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படி சொல்லிட்டு நமக்கு மெயின்ஸ்லேயும் கொஷின் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. Next article, Center gives note to defense proposals worth rupees 1.44 lakh crore. Center வந்து rupees 1.44 lakh crore worth வர டிஃபென்ஸ் ப்ரொபோசல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதில் வந்து நம்ம என்னெல்லாம் ஸ்கீம்ஸ் வந்து இவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க, ஒரு என்னெல்லாம் இவங்க அப்ரூவ் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்ன்னு மட்டும் படித்தா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ப்ராஜெக்ட் 17B ஃபார் இந்தியன் நேவி, செகண்ட் ஒன் ஃபியூச்சர் ரெடி காம்பேக்ட் வெஹிக்கிள்ஸ், தேர்ட் ஒன் ஏர் டிஃபென்ஸ் ரடார்ஸ், அண்ட் ஃபோர்த் ஒன் ஆஃப் ஷோர் பெட்ரோல் வெசல்ஸ். அப்போ இதில் இவங்க கொண்டு வந்திருக்க ப்ராஜெக்ட்ஸ் நேம் மட்டும் படித்தா போதும். இதை பேஸ் பண்ணி ப்ரிலிம்ஸில் கொஷின் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் வந்து வேர்ல்டு பேஜில் உள்ளது. புட்டின் விசிட்ஸ் மொங்கோலியா ஆஃப்டர் பிரஷிங் அசைட் ஐசிசி வாரண்ட். ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டின் வந்து மொங்கோலியா கண்ட்ரி விசிட் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு வந்துட்டு ஐசிசி வாரண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமும் இவங்க வந்துட்டு இந்த மாதிரி கண்ட்ரி வந்து விசிட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி சவுத் ஆஃப்ரிக்கா தான் விசிட் பண்ணுறதுக்கு இருந்துச்சு. பட் சவுத் ஆஃப்ரிக்கா விசிட் பண்ணாங்கன்னா இந்த பிரசிடெண்ட்டை அவங்களுக்கு அரெஸ்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. ஸோ அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதனால் அதை கேன்சல் பண்ணிவிட்டு மொங்கோலியாவுக்கு போகிறாங்க. பட் மொங்கோலியாவும் இந்த ஐசிசிக்குள்ளே ஒரு மெம்பர் தான். மொங்கோலியாவுக்கும் இவங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்குள்ள ரைட்ஸ் இருக்குது. பட் மொங்கோலியா வந்துட்டு இவங்களை அரெஸ்ட் பண்ணல பிகாஸ் ஆஃப் ரஷ்யன் மொங்கோலியா ஒரு ரிலேஷன்ஷிப். இவங்க வந்துட்டு நிறைய அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் இந்த மொங்கோலியா வந்துட்டு இவங்களை ஒரு ஸ்டேட் கெஸ்ட்டாக தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி நம்ம ஐசிசினா என்னென்னு படிக்கணும், இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோடுனா என்னென்னு படிக்கணும். அண்ட் இதுக்குள்ளே பிரின்சிபல்ஸ் இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அண்ட் எதுக்காக ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டின் இவங்களுக்கு வந்துட்டு அரெஸ்ட் வாரண்ட் வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க, இதெல்லாமே வந்து படிக்கணும். இவ்வளோதான் இன்னைக்குள்ள இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கூடுதல் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ்க்கு பீக் டைம் லேர்னர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.